அனைவருக்கும் புதிய வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಲೇಟ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ வாழ்த்துக்கள். ತಡವಾಗಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯ ಹೇಳ್ತೇನೆ. ஸோ 2025 வருடத்தை கடந்து 2026 வருஷத்திலே தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். 2025 ಇಸ್ವಿಯನ್ನ ಹಾದು ಬಂದು 2026 ಇಸ್ವಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ. 2025 வருஷத்துல நாம் எத்தனையோ சூழ்நிலையில் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். 2025 ಇಸ್ವಿಯಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಹಾದು ಬಂದಿದ್ದೇವೆ. வியாதிகள் வந்திருக்கலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம், நெருக்கங்கள் வந்திருக்கலாம். ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ, ರೋಗದಲ್ಲಿ, ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து காத்து நடத்தி 2026 தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வந்திருக்கிறார். ಅವೆಲ್ಲರಿಂದ ತಪ್ಪಿಸಿ 2026 ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕೊಂಡು ತಂದಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஆமென், ಆಮೆನ್, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால இந்த 2026 வருஷத்துல கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றி. 2026 ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕೊಂಡು ತಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆ. நம்முடைய நேரம் குறைவா இருக்கிறபடினால ಸಮಯ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಇರುವುದರಿಂದ ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಿ நான் கடந்து போக விரும்புகிறேன். ನಾನು ಹಾದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇನೆ. ஒவ்வொரு முறையும் சிமோகாவுக்கு வரும்பொழுது உங்களை பார்க்காம போக முடியாது. ನಾನು ಒಂದೊಂದು ಸಾರಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡದೆ ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ. கடந்த ஒரு மாசமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ಕಳೆದ ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೇನೆ. அதுக்கு முன்னாடி 1.5 மாசம் அமெரிக்காவில் இருந்தேன். ಅದಕ್ಕೆ ಹಿಂದೆ ನಾನು ಒಂದೂವರೆ ತಿಂಗಳು ನಾನು ಅಮೆರಿಕದಲ್ಲಿದ್ದೆ. வந்ததுல இருந்து அங்கங்கே கூட்டங்களை ஏற்படுத்தி எல்லா திருச்சபைகளும் சந்திச்சு வருகிறேன். ಅಲ್ಲಿಂದ ಬಂದ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ ನನಗೆ ಕೂಟಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಅಲ್ಲಿಗೆ ನಾನು ಕರೀತಾನೆ ಇದ್ದೆ. ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೇನೆ. கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்கள் மத்தியிலே கொண்டு வர செய்தார். ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬರುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அருமையான பாஸ்டர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. ಪ್ರೀತಿಯ ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಅವರಿಗೆ ಒಂದು ವಂದನೆ ಹೇಳ್ತೇನೆ. குடும்பத்திற்கு நன்றி. ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಂದನೆ ಹೇಳ್ತೇನೆ. அருமையான சகோதரி வனிதா அவர்களுக்கு நன்றி. ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ ವನಿತಾ ಅವರಿಗೆ ನನ್ನ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೇನೆ. ஏன்னா சுதந்திரமான ஒரு வீடும் சுதந்திரமான ஒரு ஸ்டேட்டும் இருக்கிறது. ಒಂದು ಸ್ವತಂತ್ರವಾದಂತ ಮನೆ, ಸ್ವತಂತ್ರವಾದಂತ ಫೆಸಿಲಿಟಿ ಇದೆ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் வேதத்திற்கு கடந்து போகலாம். ನಾವು ದೇವರ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗೋಣ. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம். ಈ ವರ್ಷದ ವಾಗ್ದಾನವನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படும் பொழுது ಈ ವಾಗ್ದಾನ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೆ தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு டிமாண்டை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರದಿಂದ ಒಂದು ಏನಾದರೂ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல நாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ಅದೇ ರೀತಿ ನಾವು ದೇವರಿಂದ ಏನಾದರೂ ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು. ஆகினால் இந்த கால வேளையில தேவனுடைய எதிர்பார்ப்பு என்பதும் ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಏನು, தேவன் என்ன நமக்கு சொல்ல வருகிறார் என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். ದೇವರು ನಮಗೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡೋಣ. அதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೆಲವೊಂದು ವಚನಗಳನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ஆம் வசனம். 2ನೇ ವಚನ. போதும் போதும். கர்த்தர் பேசுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் பேசுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்களா, கர்த்தர் பேசுகிறார். ಒಬ್ಬರ ಮುಖವನ್ನು ಒಬ್ರು ನೋಡಿ ದೇವರು ಈ ಮಾತನ್ನ ಹೇಳೋಣ, ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾನೆ ಅಂತ. புரியலையா? ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ವಾ? யார் பேசுறது? ಯಾರು ಮಾತಾಡೋದು? தேவன் பேசுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. சில வேளையில நாம் அவர் பேசுகிறதை அறியாமல் இருக்கிறோம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡುವುದನ್ನ ನಾವು ಅರಿಯೋದೇ ಇಲ್ಲ. சில வேளையில அதை நாம் புரியாமல் இருக்கிறோம். ಅದನ್ನು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದೇವೆ. சில வேளையில ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ நாம் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் தேவையில்லாத வேளையிலே
ಬೇಡವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಮಯವನ್ನ ಕಳೀತಾ ಇದ್ದೇವೆ. தேவன் பேசும் பொழுது அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிவதில்லை. ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ ಅದನ್ನ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏனென்றால் ಅನೇಕ தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಡವಾದ ವಿಷಯಗಳು ಅನೇಕ ಬೇಡವಾದ ವಿಷಯಗಳಿಗೆ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆதினால தேவன் நம்மளோடு இடைப்படுகிற விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾಡುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ಅರಿಯದೆ ತಿಳಿಯದೆ ಇದ್ದೇವೆ. சில வேளை நம்முடைய நேரங்கள் வீணாக கழித்து விடுகிறோம். ನಾವು ಸಮಯಗಳನ್ನ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೀತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய 2025ல நம்ம வீணாக கழித்த நேரங்கள் எது? 2025 ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೆದ ಸಮಯ ಯಾವುದು? வீணாய் பேசின காரியங்கள் எத்தனை? ವ್ಯರ್ಥವಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಸಮಯಗಳು ಎಷ್ಟೊಂದು? தேவனுடைய சமூகத்திலே நாம் செலவழித்த காலங்கள் என்ன, நேரங்கள் என்னதான் யோசித்து பார்க்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಳೆದ ಸಮಯ ಕಾಲ ಯಾವ್ಯಾವುದೆಂಬುದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. அவைகளிலே எது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருந்தது என்று யோசித்து பார்க்க ಯಾವುದು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. ಅನೇಕ விஷயங்கள் அது பிரயோஜனம் இல்லாததாக இருந்திருக்கும். ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬಾರದಂತ ವಿಷಯಗಳಾಗಿದ್ದವು. தேவையற்ற வார்த்தைகளா இருந்திருக்கும். ಬೇಡವಾದ ವಾಕ್ಯಗಳಾಗಿದ್ದವು. ஆமென். ஒரு புலியும் ಒಂದು ಹುಲಿ ஒரு கழுதையும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. ಒಂದು ಕತ್ತೆಯು ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ರು. அந்த கழுதை புலியை பார்த்து சொன்னது, ಕತ್ತೆ ಹುಲಿಯನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತು, புலியண்ணா இந்த புல்லு பாரு புழுவா இருக்குதுன்னுச்சான். ಈ ಹುಲ್ಲು ನೋಡು ಉಳುತಾ ಆಗಿದೆ ಅಂತ. புல்லு என்ன கலரு? ಹುಲ್ಲು ಹಸಿರು ಕಲರ್. கழுதை என்ன சொல்லுது? கத்தை என்ன ಹೇಳ್ತಾ ಇದೆ? புல்லு பாரு புழுவா இருக்குதுன்னு சொன்னது. புல்லு தெரியுதா? புல்லு புல்லு உள்ளா புல்லா புல்லு புல்லு புல்லு. அங்க ஒரு சகோதரி ப்ளூ கலர், இது ப்ளூ கலர் அப்படிதான் நினைக்கிறேன். இல்லொಬ್ರು ಸಹೋದರಿ ಬ್ಲೂ ಕಲರ್ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. சோ கழுதை புலிய பார்த்து சொல்லுது, ಕತ್ತೆ ಹುಲಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இந்த புல்லு புழுவா இருக்குதுன்னு. ಈ ಹುಲ್ಲು ನೀಲಿ ಕಲರ್ ಇದೆ ಅಂತ. அதான் கரெக்ட். புலி சொல்லுது, ಹುಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ கழுதைய பார்த்து, ಕತ್ತೆ ನೋಡಿ, கழுத அண்ணா, ಕತ್ತೆ ಅಣ್ಣ, புல்லு புழு இல்ல, ಹುಲ್ಲು ನೀಲಿ ಕಲರ್ ಅಲ್ಲ, அது பச்சை கலர்ன்னு. ಅದು ಹಸಿರು ಕಲರ್. கழுத சொல்லுது இல்ல இல்ல இல்ல, கತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ, அது ப்ளூ கலர் தான். ನೀಲಿ ಕಲರೇ. சரி வா நம்ம ராஜா கிட்ட போலாம்னு. ಬರ್ರಿ ಇಬ್ರು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ರಾಜನ ಹತ್ರ ಕೇಳೋಣ ಅಂತ. இப்ப ராஜா சிங்கம், ಅಲ್ಲಿ ರಾಜ ಕೂತಿದ್ದಾನೆ ಸಿಂಹ. அந்த சிங்கத்துக்கிட்ட போய் கழுத சொல்லுச்சு, ಆ ಸಿಂಹನ ಹತ್ರ ಹೋಗಿ ಕತ್ತೆ ಹೇಳ್ತು, சிங்கராஜா, ಸಿಂಹ ರಾಜನೇ, புல்லு புழுவு, ಹುಲ್ಲು ನೀಲಿ ಕಲರ್ ಇದೆ, ஆனா இந்த புலி இத பச்சைன்னு சொல்லுது, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹುಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಹಸಿರು ಅಂತ. அதனால ಆದ್ದರಿಂದ இது தப்பா சொல்றபடினால ನೀವು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ நீங்க இதுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு கழுது கேட்டுச்சு. ಇವರಿಗೆ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ರಿಂದ ಇವರಿಗೆ ದಂಡನೆ ಕೊಡ್ಬೇಕಂತ ಕತ್ತೆ ಹೇಳ್ತು. உடனே சிங்கராஜா என்ன பண்ணிட்டாரு, ಕೂಡಲೇ ಸಿಂಹರಾಜನೇ ಹೇಳ್ದ, 7 வருஷம் 7 ವರ್ಷ நீ பேசக்கூடாதுன்னு ನೀನು ಮಾತನಾಡಬಾರ್ದು ಅಂತ புலிக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ಹುಲಿಗೆ ದಂಡನೆ ಕೊಟ್ರು. இந்த புலி கேட்டுச்சு, ಹುಲಿ ಹೇಳ್ತು, ராஜா நீங்க கொடுத்த தண்டனை ரொம்ப மோசமானது, ರಾಜಾ ನೀನು ಹೇಳಿದಂತ ದಂಡನೆ ಬಹಳ ಕೆಟ್ಟದಾದ್ದು. புல்லு பச்சை தானே, ಹುಲ್ಲು ಹಸಿರು ತಾನೆ, நீங்க பின்ன ஏன் புழுவுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு. ಆದ್ರೆ ಹುಲ್ಲು ಕಲರ್ ಹಸಿರು, ಆದ್ರೆ ನೀವು ಯಾಕೆ ನನಗೆ ಒಂದು ದಂಡನೆ ಕೊಟ್ರಿ ಅಂತ ಕೇಳ್ತು. அப்ப சிங்கம் சொல்லுச்சான், ಆಗ ಸಿಂಹ ಹೇಳ್ತು, இப்ப தண்டனை கலரை பத்தி அல்ல, ಇದು ದಂಡನೆ ಕಲರ್ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ. நீ இவ்வளவு நேரம் ನೀನು ಇಷ್ಟೊತ್ತು ஒரு முட்டாளுகிட்ட உன் நேரத்தை செலவழிச்சிட்டு ಮುಟ್ಟಾಳ ಹತ್ರ ನಿನ್ನ ಸಮಯನ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೆದು என் நேரத்தையும் செலவழிக்க வந்த இல்ல, ನನ್ನ ಸಮಯವನ್ನು ಹಾಳು ಮಾಡ್ದಲ್ಲ, அதுக்குதான் இந்த தண்டனைன்னு சிங்கம் சொல்லுச்சு. ಅದಕ್ಕೆ ನಿನಗೆ ದಂಡನೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತು. புரியுதா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பழக்கங்கள், வழக்கங்கள், நேரங்கள், செலவிடும் காரியங்கள் எல்லாவரும் பிரயோஜனம் உள்ளதா? ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರುವಂತ ಸಮಯಗಳು ಒಳ್ಳೆಯದಾ ಅಥವಾ ಕೆಟ್ಟದಾ, ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. இப்பேற்பட்ட காலங்களும் நேரங்களும் நாம் செலவிட்டு வந்திருக்கலாம். ಈ ರೀತಿ ಕಾಲಗಳನ್ನು ನಾವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೆದು ಬಂದಿರಬಹುದು. இந்த 2026 வருஷம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும் என்றால், ಈ 2026 ನಮಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. இங்க 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ,
வானங்களே கேளுங்கள், ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ಕೇಳು, பூமியே செவி கொடுங்கள், ಭೂಮಿಯೇ ಕೇಳು. கர்த்தர் பேசுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. பூமியே கேளுங்கள், ಭೂಮಿಯೇ ಕೇಳಿರಿ, கர்த்தர் பேசுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. இது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் ஒரு வேதனையோடு கூட, ದೇವರು ಒಂದು ವೇದನೆಯಿಂದ, ஒரு துக்கத்தோடு கூட இதை சொல்லுகிறார். ದುಃಖದಿಂದ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, பேசுகிற தேவனை அறியாதபடிக்கு, ಮಾತನಾಡುವ ದೇವರನ್ನ ತಿಳಿಯದ ಹಾಗೆ, நன்மை செய்தவரை அறியாதபடிக்கு, ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿದಂತ ದೇವರನ್ನ ತಿಳಿಯದ ಹಾಗೆ, ஜனங்கள் போய்விட்டபடினால ಜನರು ಓದುದರಿಂದ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ದೇವರು ಈ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತನಾಡಿದ್ರು. கர்த்தர் பேசுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இந்த கால வேளையில, ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಈ ಸತ್ಯವೇದ ವಚನ ಎಲ್ಲ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. சோ இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்கணும். ಈ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, மாடு தன் எஜமானையும், ಎತ್ತು ತನ್ನ ಯಜಮಾನನನ್ನ, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். ಕತ್ತೆಯು ತನ್ನ ಯಜಮಾನನನ್ನ ಅರಿಯುತ್ತದೆ. அல்லேலூயா. இதுல தான் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ಇದರಿಂದ ಒಂದು ಹಾಡು ನಾನು ಬರೆದಿದ್ದೇನೆ. அது மியூசிக் இல்லைன்னா எனக்கு பாட முடியாது. ಮ್ಯೂಸಿಕ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಹಾಡು ಬರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, வானங்களே கேளுங்கள், பூமியின் குடிகளே செவி கொடுங்கள். வானங்களே, ಆಕಾಶ ಮಂಡಲವೇ, பூமியே, ಭೂಮಿಯೇ செவி கொடுங்கள். ಕಿವಿಗೊಡ್ರಿ. நன்மையானதை கர்த்தர் தருகிறார். ಒಳ್ಳೆಯದನ್ನ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. நன்மையானதை ಉತ್ತಮವಾದದನ್ನ அவர் கொடுக்கிறாராம். ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. சோ என்ன நன்மையானதை தருகிறார்? ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದನ್ನ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ, அந்த நன்மையானது எப்படி தருகிறார்? ಆ ಉತ್ತಮವಾದನ್ನ ಹೇಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ, அதை யாருக்கு தருகிறார் ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ என்பதை நாம் கவனிக்கலாம். ಎಂಬುದನ್ನ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல்ல இன்னொரு வசனத்தை வாசிங்கள். ಇನ್ನೊಂದು ವಚನವನ್ನ ಓದ್ರಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 22ஆம் அதிகாரம். 22ನೇ ಅಧ್ಯಾಯ. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனங்கள். 14ஆம் வசனம். 14ನೇ ವಚನ. யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் அந்த ஸ்தலத்திற்கு பெயரிட்டான். ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂದು ಅಬ್ರಾಮನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೆಸರಿಟ್ಟನು. நம்ம வேதத்துல அநேக பெயர்களை நாம் கவனிக்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಹೆಸರುಗಳನ್ನ ನಾವು ಓದ್ತೇವೆ. அதெல்லாம் தேவனுடைய பெயர் கிடையாது. ಅದೆಲ್ಲ ದೇವರ ಹೆಸರುಗಳಲ್ಲ. ஆனால் தேவனை பின்பற்றியவர்கள், ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು, தேவனுடைய ஜனங்கள், ದೇವರ ಜನರು, முற்பிதாக்கள், ಪಿತೃಗಳು அவர் தேவனை அவ்விதமாக அழைத்தார்கள். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಕರೆದರು. அவருடைய தன்மையின் சொரூபம் வெளிப்பட்டது. ಆತನ ಗುಣ ಮತ್ತೆ ಸ್ವರೂಪ ಹೊರಪಟ್ಟಿತು. அதைதான் தேவனாக அவர்கள் அழைத்தார்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರು ದೇವರನ್ನು ಕರೆದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அடிப்படையான அர்த்தம் உள்ளது. ಒಂದೊಂದು ಹೆಸರಿಗೂ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಅರ್ಥ ಇರ್ತದೆ. ஆபிரகாமை தேவன் அழைத்து ಅಬ್ರಹಾಮನನ್ನ ದೇವರು ಕರೆದ್ರು. அவனை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ சோ இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த 3 சுபாகத்தை தான் நாம் கவனிக்க போகிறோம். ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತ 3 ಸ್ವಭಾವಗಳನ್ನ ಕುರಿತು ಇವತ್ತು ಧ್ಯಾನ எது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வந்தது? ಯಾವುದು ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದಾಯಿತು? எது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது? ಯಾವುದು ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ತಂತು? இன்றைக்கு எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது? ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೋ ಅದೇ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬರಲಿಕ್ಕೆ நாம் ಸಾಧ್ಯ? சொல்லுகிறோம் அவர் ஆபிரகாமின் தேவன் என்று. ಅವರು ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. ஏன் நாம் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கிறோம்? ಯಾಕೆ ಅವರು ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ಅಂತ ಕರೀತಾರೆ? ஏனென்றால் அவர் ஆபிரகாமுக்கு தேவன். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதனுடைய பொருள் என்ன?
ಅದರ ಅರ್ಥ ಏನು? அவன் ஒருவனாய் இருக்கலே அழைத்தார், ಅವನು ಒಬ್ಬನಾಗಿ ಇರುವಾಗ ದೇವರು ಕರೆದ್ರು, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ಆತನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರು, அவனை ஆசீர்வதித்தார், ಆತನನ್ನು அவன் ಆಶೀರ್ವದಿಸಿದರು, பேரை பெருமைப்படுத்தினார், ಆತನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದನು, அவன் ஜாதிகளுக்கு தகப்பனானான். ಆತನು ಮೂಲ ಪಿತೃಗಳಿಗೆ அவன் எதினாலே ஜாதிகளுக்கு தகப்பனானான். ಯಾವುದರಿಂದ ಅವರು ಜನಾಂಗಗಳಿಗೆ இந்த ತಂದೆ ಆದನು? செய்தி நாம நிறைய முறை கேட்டிருக்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅನೇಕ ಬಾರಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆனால் இதுல சில விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಅಡಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாம் விசுவாசின் தந்தை என்றெல்லாம் சொல்லுவோம். ಅಬ್ರಾಮನ ತಂದೆ, ಮೂಲ ಪಿತೃ ತಂದೆ ಅಂತ ಕರಿತೇವೆ. சரி, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ಅಬ್ರಾಹಮನು ದೇವರಿಗೆ ಯೆಹೋವ ಈರೆ ಅಂತ ಹೇಳಿ ಕರೆದನು. எந்த இடத்திற்கு? தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க போன அந்த இடம். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಇಸಾಕನ ಬಲಿ ಕೊಡ அந்த மலையின் இடத்துல ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ அவன் தன் மகனை பலி கொடுக்க போனான். ತನ್ನ ಮಗನನ್ನ ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ அந்த இடத்துக்கு தான் அவன் பெயர் வைக்கிறான், ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೆಸರಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ யெகோவா ஈரே என்று சொல்லி. ಯೆಹೋವ ಈರೆ ಅಂತ. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ಕರ್ತನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக விஷயங்கள் ಅನೇಕ ವಿಷಯಗಳು நமக்கு புரியாமல் இருக்கலாம், ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗೋದೇ ಇಲ್ಲ, விளங்காமல் இருக்கலாம். ಅದು ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ஏன் இந்த காரியம் என்று சொல்லலாம். ಯಾಕೆ ಈ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் அவன் கேள்வி கேட்கவில்லை. ಅಬ್ರಾಮನು ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஏன் என்று அவன் கேட்கவில்லை, ಯಾಕೆ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, எதற்கென்று கேட்கவில்லை. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு சுபாவம் ஆபிரகாமுக்குள்ள ದೇವರು இருந்தது. ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತನ್ನನ್ನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಸ್ವಭಾವವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தேவன் தான் தீர்மானிக்கிறவர். ದೇವರೇ ತೀರ್ಮಾನಿಸುವಂತವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் தான் டிசைன் பண்ணக்கூடியவர். ದೇವನೇ ರೂಪಿಸುವಾತನು. தேவன் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறவர். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ. தேவன் தான் நம்முடைய வாழ்க்கை திட்டமிடுகிறவர். ದೇವರೇ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು அல்லேலூயா. ಆಲೋಚಿಸುವವನು. நாம் இந்த சரீரத்தை உண்டாக்கவில்லை, ನಾವು ಈ ಶರೀರವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಲ್ಲ, நாம் இந்த சரீரத்தை டிசைன் பண்ணவில்லை, ನಾವು ಈ ಶರೀರವನ್ನ ರೂಪಿಸಲಿಲ್ಲ, நாம் இதற்கு கலரை கொடுக்கவில்லை. ನಾವು ಈ ಶರೀರಕ್ಕೆ ಬಣ್ಣ ಕೊಡಲಿಲ್ಲ. இதை உருவாக்கினவர் அவர், ಆತನೇ ಇದನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ, இதை கொடுத்தவர் அவர். ಕೊಟ್ಟಾತನು ಆತನೇ. நம்மை கொண்டு திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றும்படியாக தேவன் இந்த பூமியிலே நம்மளை பிறக்க செய்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ಯೋಜನೆಗಳನ್ನ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇಡುವಂತವನು ಆತನೇ ಆಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எல்லோருமே தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணா என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಕರದಲ್ಲಿರುವಂತ ಜೇಡಿ ಮಣ್ಣಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குயவன் கையில் உள்ள ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿರುವ களிமண். ಜೇಡಿ ಮಣ್ಣು. சோ களிமண் எப்படி இருக்கணும்னா, ಜೇಡಿ ಮಣ್ಣು ಹೇಗಿರ್ತದೆ? குயவனுடைய கரத்திலே வளைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಲ್ಪಡುವಂತ ಮಣ್ಣಾಗಿರ್ತದೆ. ஆகினால் குயவன் என்ன செய்கிறார்? ಆದ್ದರಿಂದ ಕುಂಬಾರನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? முதலாவது அந்த மண்ணை பக்குவப்படுத்துகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ಮಣ್ಣನ್ನ ಪಕ್ವ ಮಾಡುತ್ತಾನೆ. அது தன்னுடைய கரத்திலே வளைந்து கொடுக்கும்படியாக அதை உருவாக்குகிறார். ಅದು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡುವ ಹಾಗೆ ಅದು ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತದೆ. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்றதான விஷயங்கள் அகற்றப்படுகிறது. ಅದ್ರೊಳಗೆ ಇರುವಂತ ಬೇಡವಾದ ಸಂಗತಿಗಳಿಂದ ಅದನ್ನು ತೆಗೆದುಹಾಕುತ್ತದೆ. எப்பொழுது அந்த களிமண் அவருடைய கரத்திலே வளைந்து கொடுக்கக்கூடியதாக மாறுகிறதோ, ಯಾವಾಗ ಅದು ತನ್ನ ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿ ಅದು ರೂಪಿಸಲ್ಪಡುವಾಗ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತದೋ, அது வரைக்கும் அது மிதிக்கப்பட வேண்டும், ಅದು ಅಲ್ಲಿಯ ತನಕ ಅದು ತುಳಿಯಲ್ಪಡಬೇಕು, அது வரைக்கும் அது பக்குவப்பட வேண்டும். ಅಲ್ಲಿಯ ತನಕ ಅದು ಪಕ್ವವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரும் வரைக்கும் ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬರುವವರೆಗೂ குயவன் அதை உருவாக்க முடியாது. ಕುಂಬಾರನು ರೂಪಿಸಲ್ಪಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நீங்களும் நானும் ನೀವು ನಾವು குயவனுடைய கரத்தில் இருக்கிற ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿರುವ களிமண்ணாக இருக்கிறோம். ಜೇಡಿ ಮಣ್ಣಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் களிமண்ணாக தான் இருக்கிறோமே தவிர, ಜೇಡಿ ಮಣ್ಣಾಗಿದ್ದೇವೆ ಹೊರತು ஆனா வளைந்து கொடுக்கிறவளாக இன்னும் மாறவில்லை, ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದವರಾಗಿದ್ದೇವೆ. ஒப்பு கொடுக்கிறவளாக இன்னும் மாறவில்லை. ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಲಿಲ್ಲ ಇನ್ನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒப்பிசு கொடுக்கிறதுக்கும் வளைந்து கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೂ ಬಗ್ಗಿಸುವುದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு 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 டைய உருவாக்குறீங்கன்னா, ಒಂದು ಡೈ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅಚ್ಚು. அந்த அச்சு சரியா உருவாக்கி வச்சாதான் அதுல அந்த வடிவம் வரும்.
ಅಚ್ಚು ಸರಿಯಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಆ ಒಂದು ರೂಪ ಬರ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதுக்கு என்ன செய்யணும்? அது முதல்ல அந்த பைப்புல போனா அது ரொம்ப ஹீட்டா இருக்கும். ಅದು ಮೊದಲಾಗಿ ಆ ಅಚ್ಚೊಳಗೆ ಹಾಕುವಾಗ ಅದು ಬಹಳ ಹೀಟ್ ಆಗಿರ್ತದೆ. அது மெல்ட் ஆயிடும். ಅದು ಮೆಲ್ಟ್ ಆಗುತ್ತೆ, ಕರಗ್ತದೆ. மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பிரஸ் பண்ணுவாங்க. ಮೆಲ್ಟ್ ಆದ ನಂತರ ಅದನ್ನ ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அந்த டை மேல வச்சு பிரஸ் பண்ணுவாங்க. ಆ ಡೈಯ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಅದನ್ನ ಪ್ರೆಸ್ அது ಮಾಡ್ತಾರೆ. மெல்ட் ஆயிருக்கிறதுனால ಅದು ಮೆಲ್ಟ್ ಆದ್ರಿಂದ அந்த டைக்குள்ள அது இறங்கும். ಆ ಡೈ ಒಳಗೆ ಬಂದು ಇಳಿತದೆ. அப்பதான் உருமாற்றம் அடைகிறது. ಹಾಗೆ ಅದಕ್ಕೆ ರೂಪ ಬರ್ತದೆ. அல்லேலூயா. ಆಮೆನ್. அப்போ உருகாத வரைக்கும் ಅದು ಕರಗದೆ ಇರುವವರೆಗೂ உருமாற்றம் அடையாது. ಅದು ರೂಪಾಂತರ ಆಗೋದಿಲ್ಲ. உருமாற்றம் அடை வரைக்கும் ಅದು ರೂಪಾಂತರ ಆಗುವವರೆಗೂ அது ஒரு பொருளாகாது. ಅದು ಒಂದು ವಸ್ತು ಆಗುವುದಿಲ್ಲ. அது பொருளாகும் வரைக்கும் ಅದು ವಸ್ತು ಆಗುವವರೆಗೂ பயன்பாட்டுக்குள்ள வராது. ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. பயன்பாட்டுக்குள்ள வராத வரைக்கும் ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರದೆ ಹೊರತು நன்மையை பெறாது. ಅದು ಒಳ್ಳೆದನ್ನ ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯ ಕಾಣೋದಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. நான் சொல்றது யாருக்காவது புரியுதா? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேள்வி என்னன்னா, ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ, நான் உருமாற்றம் அடைந்திருக்கிறேனா? ನಾನು ರೂಪಾಂತರ ಆಗಿದ್ದೇನಾ? ஆமென். ಆಮೆನ್. உருமாற்றக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ರೂಪಾಂತರ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. வளைந்து கொடுப்பது என்பது ನಮ್ಮನ್ನ ಬಗ್ಗಿಸುವಂತದ್ದು. எப்படி திரும்பினாலும் திரும்பணும். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬಗ್ಗಿಸಿದ್ರು ಬಗ್ಗುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நான் கீழே குனிஞ்சு 2 காலையும் தொட முடியும். ನಾನು ಬಗ್ಗಿ 2 ಕಾಲನ್ನು ನಾನು ಮುಟ್ಟಬಹುದು. ஆனா எல்லாரும் தொட முடியுமான்னா முடியாது. ಎಲ್ಲರೂ ಬಗ್ಗಿ ಅದನ್ನು ಮುಟ್ಟಬಹುದು. ஏன்னா வளைந்து கொடுக்கிற பக்குவத்திலே நாம் இல்ல. ನಾವು ಬಗ್ಗಿಸಿ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவிதமான தன்மையுடைய சரீரம் நமக்குள்ள இல்ல. ಆ ಒಂದು ಸ್ವಭಾವ ಉಳ್ಳಂತ ದೇಹ ನಮ್ಮದಲ್ಲ. இப்ப நாம் சரீரத்தை பத்தி சொல்லவில்லை. ನಾನು ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. எப்பொழுது நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் வளைந்து கொடுக்கக்கூடிய சுபாகமாய் மாற்றப்படுகிறதோ, ನಮ್ಮ ಯಾವ ಗುಣಗಳು ಆಲೋಚನೆಗಳು ಬಗ್ಗಿಸಿ ಕೊಡುವಂತ அவர் நம்மளை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, ರೂಪಾಂತರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇವೆ. அப்பொழுது தேவன் நம்மளை உயர்த்துகிறவராய் ಆಗ இருப்பார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அதனால் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಜೇಡಿಮಣ್ಣಾಗಿದ್ದೇವೆ. அவர் நம்மளை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ಆತ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்மளை டிசைன் பண்ணி இருக்கிறார். ಆತ ನಮ್ಮನ್ನು ಚಿತ್ರಿಸಿದ್ದಾನೆ. ஆகையால் வசனம் சொல்லுகிறது, ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னவே நான் உன்னை முன்குறித்தேன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆ. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿರುವಾಗಲೇ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಂಡೆ. எலும்பை நாம் உருவாக்கவில்லை. ಎಲುಬುಗಳನ್ನು ನಾವು ರೂಪಿಸಲಿಲ್ಲ. சதையை நாம் உண்டாக்கவில்லை. ಮಾಂಸವನ್ನು ನಾವು ರೂಪಿಸಲಿಲ್ಲ. எல்லாவற்றையும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி செய்கிறார். ಎಲ್ಲವೂ ಆತನ ತೀರ್ಮಾನದಿಂದಲೇ ರೂಪಿಸವಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அழைத்த தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ಕರೆದ ದೇವರು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು அந்த ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. தீர்மானத்தை நாம கேள்வி கேட்க முடியாது. ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. ஆனால் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ಆದ್ರೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಂತದ್ದು இந்த ಅಗತ್ಯವಾಗಿದೆ. கால வேளையில பிரியமானவர்களே, ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಿಯ நம் ದೇವಜನರೇ, ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு முன்பாக ನಾವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆபிரகாம் 3 காரியத்திலே ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். ಅಬ್ರಹಾಮನು 3 ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. முதல் காரியம் என்னவென்றால், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ இருக்கும் இடத்துல ನೀನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ விட்டு ಬಿಟ್ಟು காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ನಾನು ತೋರಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗು. அந்த என்ன, அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನು? தேவன் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நோக்கத்திற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க ಆ வேண்டும். ಉದ್ದೇಶಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. உன்னை குறித்து தேவன் ஒரு எதிர்காலத்தை வச்சிருப்பாரு. ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಒಂದು எதிர்காலத்தை, ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். ಆ ಭವಿಷ್ಯಕ್ಕಾಗಿ ನೀನು ಕಾದಿರಬೇಕು. இப்ப ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் சொன்னாரு, ಅಬ್ರಹಾಮನ ಕರೆದ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும், ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನ, ನಿನ್ನ ಜನಾಂಗವನ್ನ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உன் இனத்தையும் ஜனத்தையும். ನಿನ್ನ ಜನವನ್ನ, ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನ இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம், ಈ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. இனவெறி இருக்கிறது. ಇವತ್ತು ಜಾತಿ ವೈರಾಗ್ಯ ಇರ್ತದೆ. ஜனவரி இனவெறி இருக்கிறது. ಜಾತಿ ಮತ್ತೆ ಜನಾಂಗದ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಇರ್ತದೆ. அப்புறம் பாத்தீங்கன்னா உறவுகளை குறித்த வைராகியம் இருக்கிறது. ಸಂಬಂಧಗಳ ಕುರಿತು ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಇರ್ತದೆ.
இது வெறும் உறவுகளும் இனம் மட்டும் கிடையாது. ಇದು ಸಂಬಂಧ ಮತ್ತು ಜಾತಿ ಜನಾಂಗದಲ್ಲ. ஆனா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கும். ಇವತ್ತು ಅನೇಕ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳ ಒಳಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಇರ್ತದೆ. விட்டு கொடுக்க கூடாத ஒரு வைராக்கியம், ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೂಡದೇ ಇರುವಂತ ವೈರಾಗ್ಯ, எனது என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம், ಅದು ನಮ್ದು ನಮ್ದು ಅಂತ ಹೇಳುವಂತ நான் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம், ರಾಜ್ಯ ಅಥವಾ ದೇಶ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು, கீழ்ப்படியாத ஒரு வைராக்கியம், ಒಂದು ಅವಿಧೇಯತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು, பெருமைக்குரிய ஒரு விஷயங்கள். ಒಂದು ಹೆಚ್ಚಿಸುವಿಕೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. இப்ப ஆண்டவர் இங்க ஏதோ ஒரு செக் வைக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಒಂದು ದೇವರು ಒಂದು ಒಂದು ಚೆಕ್ಕನ್ನು ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா ಏನಂದ್ರೆ நிறைய பேருக்கு பாருங்களேன், உறவுகள் ரொம்ப பிடிக்கும்ல. ಕೆಲವು ಜನರಿಗೆ ಸಂಬಂಧಗಳಂದ್ರೆ ಬಹಳ ಇಷ್ಟ. ஒருவேளை உங்களுக்கு எப்படி புரியுன்னு எனக்கு தெரியாது. ನಿಮ್ಗೆ ಹೆಂಗ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப கல்யாணம் பண்ணி 2 பேரும் திருமண வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களா, ಮದುವೆ ಆದವರು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. பொண்ணு எங்க இருக்கணும்னு விரும்பும். ಹೆಣ್ಣು ಎಲ್ಲಿರ್ಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡ್ತದೆ. அம்மா வீட்டுல இருக்கணும்னு விரும்பும். ತಾಯಿ ಮನೇಲಿ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡ್ತದೆ. சரிதானே? ಹೌದಾನೆ? ஏன்னா தாய் வீடு, ಯಾಕಂದ್ರೆ ತಾಯಿ ಮನೆ அது தப்பு இல்ல. ಅದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனா எங்க இருக்கணும்? ಆದ್ರೆ ಎಲ್ಲಿರಬೇಕು? புரியல. கண்டன் மனையா அப்படின்னா கொடுத்த வீடா, புகுந்த வீடா? நீ புகுந்த வீட்டுல இருக்கிறியோ புகுறாத வீட்டுல இருக்கிறியோ, ஆனா கனவும் கூட இருக்கணும். ನೀ ಯಾವ ಮನೇಲಿ ಇರ್ತೀಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಗಂಡನ ಮನೇಲಿ ಇರ್ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்ட மனையில் இல்ல, ಗಂಡನ ಮನೇಲಿ. கண்ட கணவன் யாரு? கணவன் வந்து ಗಂಡನ. அததான் சொல்லு. வீடு வாடகை வீட்டுக்கு போலாம், சொந்த வீட்டுக்கு போலாம். ಮನೆ ಗಂಡನ ಮನೆ, ಅದು ಸ್ವಂತ ಮನೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅದು ಬಾಡಿಗೆ ಮನೆ ಆಗಿರ್ಬೋದು. ஆனா வாடகை எதுக்கு போக முடியாது? ಅದು ಬಾಡಿಗೆ வாடகை கணவன் இல்ல, ಅದು ಬಾಡಿಗೆ ಗಂಡನ ಅಲ್ಲ. ஆகினால்தான் நீ சொந்த வீட்டுக்கு போறியோ குடும்ப வீட்டுக்கு போறியோ எங்க போறியோ அது இல்ல பிரச்சனை. ಬಾಡಿಗೆ ಮನೆನೋ ಸ್ವಂತದ ಮನೆನೋ ಅದು ಪ್ರಚನೆ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. ஆனா கனவும் கூட போகணும். ಆದ್ರೆ ಗಂಡನ ಜೊತೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು. அல்லேலூயா. அந்த ஒரு ஃபார்முலாவை தான் இங்க ஆண்டவர் பண்றாரு. ಆ ಒಂದು ಕಾರ್ಯನೇ ಇಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ நீ இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு ಈ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನ ಜನಾಂಗವನ್ನು ಬಿಟ್ಟು சாராள மட்டும் கூட கூட்டின்னு போயிடுனாரு. ಸಾರಳನ್ನ ಜೊತೆಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ஆண்டவர் ದೇವರು உன் இனத்தையும் ஜனத்தையும் ನಿನ್ನ ಜನಾಂಗವನ್ನ ಸಂತತಿಯನ್ನ சாராளை விட்டுட்டு ಸಾರಳನ್ನು ಬಿಟ್ಟು நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன ஆண்டவர் ஒருவேளை சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ಏನ್ ನಡೀತಿರ್ತಿತ್ತು ಅಂತ ನಿಲ್ಸ್ಕೊಳ್ತೀರಾ? அதுக்கு மேல நான் சொல்ல வரல. ಅದ್ರ ಮೇಲೆ ನಾನು ಏನ್ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஆனால் இங்க நடக்கிற விஷயம் என்ன? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ವಿಷಯಗಳು, ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಮನು ஆண்டவர் என்ன சொன்னாரோ ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು அதற்கு கீழ்ப்படிந்தான், ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾದನು, அதை விசுவாசித்தான். ಅದನ್ನ ನಂಬಿದನು. அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ದೇವರ ಮಾತನ್ನು ನಂಬಿದನು, ಅದನ್ನು ಕೇಳಿದನು, ಅದರಂತೆ ಜೀವಿಸಿದನು. அல்லேலூயா. இப்போ நீங்க வாசிங்கள். ಈಗ ಓದ್ರಿ. தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்விதமாக வந்து பிரதிபலிக்க செய்கிறது? ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಬಂದು ಯಾವ ರೀತಿ ಅದು ಪ್ರತಿಫಲವನ್ನು ನೀಡುತ್ತದೆ? அந்த 14ஆம் வசனத்தை வாசித்துட்டு அப்புறமா போலாம். 14ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ಬಿಟ್ಟು ನಂತರ ಮುಂದೆ ಓದೋಣ. அந்த இடத்திற்கு, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ சரி, 25 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த ஒரு விஷயத்தை தான் இங்க நாம கவனிக்கிறோம். அழைத்தாரு, போனான், காத்திருந்தான், கர்த்தர் அவனுக்கு மகனை கொடுத்தார். இப்ப சொல்றாரு, ಈಗ ಹೇಳ್ತಾನೆ, உன் புத்திரன் என்றும் 16ஆம் வசனத்துல 16ஆம் வசனம், ನೀನು ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಹಿಂದೆಗೆದೇ ಹೋದುದರಿಂದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஆமென். அல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எதனால் என்றால் ನಾನು ನಿನ್ನನ್ನು இந்த காரியத்தை செய்தபடினால. அதுக்கு மேல சொல்றா, பாராமல் ஒப்பு கொடுத்தபடினால. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ನೀನು ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನ ನೀನು ಮಾಡಿದ್ದರಿಂದ, ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ ಸಮರ್ಪಿಸಿದ್ದರಿಂದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த பாராமல் அப்படின்றதுக்கு என்னப்பா கன்னடாவுல? பாராமல் ஓகே, பின்வாங்காமல், நல்ல வார்த்தை. பாராமல் அப்படின்னா எனக்குரியதென்றும் என்னுடையதென்றும் என் சொந்தம் என்றும் நான் நேசிக்கிறது என்றும் பாராமல். ಹಿಂದೆಗೆದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಂದು,
ನನಗೋಸ್ಕರ ಅಂತೇಳಿ ಹೇಳದೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮೀಸಲಾಗಿ ಇಟ್ಟಂತದ್ದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி என்னன்னா, ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ, நான் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ವಿಷಯ, நான் அதிகமாய் நாட்டம் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಒಂದು ಅದರೊಳಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿರುವಂತ ವಿಷಯ. அல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். ಅದನ್ನ ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. நாம் எல்லோருமே யோசிக்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಯೋಚಿಸಬೇಕು. நான் விட்டு கொடுக்க கூடாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில என்ன இருக்கிறது? ನಾನು ಬಿಟ್ಟು ಕೊಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ அல்லது ಏನಿರ್ಬೋದು ನಮ್ಮ நான் ஒப்பு ಜೀವಿತದಲ್ಲಿ, கொடுக்காத ஒரு விஷயம் எது என் வாழ்க்கையில இருக்கிறது? ನಾವು ಒಪ್ಪು ಕೊಡದೇ ಇರುವಂತ ವಿಷಯ ಯಾವುದಿರ್ಬೋದು ನಮ್ಮ நான் ಜೀವಿತದಲ್ಲಿ, எந்த காரியத்துல பிடிவாதமாக இருக்கிறேன்? ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹಠವಾದಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. நான் ஏற்கனவே ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ನಾನು ಒಂದು ಕತೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತೀನಿ. தகப்பனுக்கு ஒரு பெண் இருந்தாள். ಒಂದು ತಂದೆಗೆ ಒಬ್ಳು ಮಗಳಿದ್ಲು. அந்த பெண்ணு தன் கழுத்துல ஒரு பித்தளை நெக்லஸை அணிந்து கொண்டிருந்தாள். ಅವಳು ತನ್ನ ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಿತ್ತಾಳೆದ ಒಂದು ನಕ್ಲಿಸ್ ಹಾಕೊಂಡಿದ್ಲು. அந்த பித்தளை நெக்லஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ಆ ಹಿತ್ತಾಳೆ ನಕ್ಲಿಸ್ ಆ ಮಗಳಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿತ್ತು. அது பித்தளையா இருந்தாலும் ಅದು ಹಿತ್ತಾಳೆ ಆಗಿದ್ರು தன் கழுத்துல போட்டு கொள்றதுல ಅದು ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ அவளுக்கு ரொம்ப பிரியம். ಅದು ಬಹಳ ಇಷ್ಟ. ஒரு நாள் அவளுடைய தகப்பன் அந்த பெண்ணுடைய அறைக்குள்ள போனார். ಒಂದು ದಿನ ತಂದೆಯು ಅವಳ ಕೋಣೆಗೆ ಹೋದನು. அவள் அந்த மகளை பார்த்து கேட்டார், என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. ಆ ಮಗಳನ್ನ ನೋಡಿ ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು. அந்த மகள் சொன்னார், ಆ ಮಗಳು ಹೇಳಿದ್ಲು, டாடி ஐ லவ் யூ so much என்று. ಡ್ಯಾಡಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பெற்றோர் நேசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் அல்லையோ சொல்லுங்களா? ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಪ್ರೀತಿಸುವವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಿ? ಕೈ ಎತ್ತಿರಿ. இல்ல சத்தமே வரலையே. ಶಬ್ದವೇ ಬರಲಿಲ್ಲ. 50-50 இருக்கீங்களா? 50-50 ಆಗಿದೆ. சரி, 100 ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ನಾನು ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க 50-50 இல்லாம ನೀವು 50ಕ್ಕೆ 50 100 இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். 100ಕ್ಕೆ 100 ಆಗಿದ್ರೆ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೇನೆ. அது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ಅದು ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ನೀನು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. அப்பொழுது உனக்கு தீர்காயுசு உண்டாஇருக்கும். ಆಗ ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಹುಕಾಲ ಬದುಕುವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது உனக்கு என்ன இருக்கும்? ಆಗ ಏನಿರ್ತದೆ? தீர்காயுசு உண்டாஇருக்கும். ದೀರ್ಘಾಯುಷ್ಯ ಉಂಟಾಗ್ತದೆ. உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. ನಿನ್ನ ತಾಯಿ ತಂದೆಯನ್ನ நிறைய ಸನ್ಮಾನಿಸು. பேர் சொல்லுவார்கள், ಬಹಳ ಜನ ಹೇಳ್ತಾರೆ, சில வேளையில இந்த ஆட்டோவில் எழுதியிருப்பார்கள், ಈ ಆಟ ಹಿಂದೆ ಬರೆದಿರ್ತದೆ, எனக்கு தாய் தான் தெய்வம், ಆ ತಂದೆ ತಾಯಿ தந்தை ಆಶೀರ್ವಾದ, தாய் தான் தெய்வம்னு. ತಂದೆ ತಾಯಿ ಆಶೀರ್ವಾದ ಅಂತ ಬರೆದಿರ್ತದೆ. அவன் தான் ஒருவேளை சோறு கூட போட தந்தை தாய் தேவரு ತಂದೆ ತಾಯಿ ದೇವರು இல்லையா? அப்படி பாத்திருக்கீங்களா யாராவது? நீ தந்தையும் தாயும் தேவரெல்லாம் நினைக்காத. ತಂದೆ ತಾಯಿ ಅಂತ ದೇವ್ರಂತ ಅನ್ಸ್ಕೋಬೇಡ. ஒழுங்கா சோறு போட கத்துக்கோ. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಊಟ ಹಾಕೋದನ್ನ ಕಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கனப்படுத்த கற்றுக்கொள். ಸನ್ಮಾನಿಸೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೋ. நான் ஒரு டெத்துக்கு போனேன். ನಾನೊಂದು ಮರಣ ಇದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. எனக்கு சாவுக்கு போறதை விட ನಾನು ಸಾವಿಗೆ அந்த ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ சாவுக்கு பின்னாடி ஒரு ஜப கூட்டம் வரும்ல, ಆ ಸಾವಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಜಪ ಕೂಟ ಬರ್ತದಲ್ಲ, அதுல போறதுக்கு எனக்கு ரொம்ப பிரியம். ಅದ್ರೊಳಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಹಳ ಇಷ್ಟ ನನಗೆ. ஏன்னா அதுலதான் என்னால நல்லா போட்டு தள்ள முடியும். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದ್ರೊಳಗೆ ಹೋದ್ರೇನೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಕಕ್ ಸಾಧ್ಯ. ஒரு டெத் அடக்கத்துக்கு போயிருந்தேன். ಒಂದು ಮರಣವನ್ನ ಸಮಾಧಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. அடக்கம் பண்றதுக்கு காத்திருக்கிறோம். ಬಾಡಿನ ಸಮಾಧಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ವಿ. சோ ஒரு மனுஷன் அந்த பெட்டி மேல படுத்துட்டு அழுதுட்டே இருந்தார். ಆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆ ಪೆಟ್ಟಿಗೆ ಮೇಲೆ ಬಗ್ಗಿ ಅಳ್ತಾ ಇದ್ದ. நான் யோசித்தேன், ನಾನು ಯೋಚಿಸಿದೆ, எந்த அளவுக்கு தன் தாயை நேசித்திருக்கார் இந்த மகன் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். ಆ ಮಗನು ಆ ತಾಯಿನ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸ್ತಾನಲ್ಲ ಅಂತ ನೋಡೋಣ ಅಂತ அப்ப என்னோட ಕಾಯ್ತಾ கூட ಇದ್ದೆ. நின்று சொன்னேன், ಆಗ ನಿಂತ್ಕೊಂಡು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ದೆ, பரவாயில்லப்பா, அம்மா ரொம்ப நேசித்த ஒரு மகனா இருக்கிறாரு அப்படின்னு. ಅವ್ರ ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಹೇಳ್ದೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ತಾಯಿನ ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಗನಾಗಿದ್ದಾನಲ್ಲ ಅಂತ. பக்கத்துல இருந்து சொன்னாரு, ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಂತ ಮನುಷ್ಯ ಹೇಳಿದ್ರು, சார் நீங்க வேற சார், ನೀವ್ ಬೇರೆ ಸರ್, ஒருவேளை கஞ்சி கூட வந்து அவங்க அம்மாவுக்கு அவன் ஊத்தல சார். ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಗಂಜಿ ಸಹ ಹಾಕ್ಲಿಲ್ಲ ತಾಯಿಗೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ನನಗೆ ಬಹಳ ಸಿಟ್ಟು ಬಂತು. தூக்கி அந்த ஆளு என்ன ಕರೀರಿ, ತೆಗಿರಿ ಆ ಯಪ್ಪನ್ನ, தூரமா தள்ள, ದೂರ ತಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் அவர் புஷின் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடக்கம் பண்ணேன். ಅವ್ರನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಆ ಕಡೆ ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗಿ ಬಾಡಿನ ಸಮಾಧಿ ಮಾಡಿದೆ. தாயும் உன் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿನ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. அதுவே உனக்கு தீர்காயுஸ். ಅದುವೇ ನಿನಗೆ ದೀರ್ಘ ಆಯುಷ್ಯು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென் சொல்லுங்களேன் எல்லா பிள்ளைகளும். ಎಲ್ಲ ಆಮೇನ್ ಹೇಳೋಣ.
எத்தனை பேருக்கு தீர்காயுசா இருக்கணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ದೀರ್ಘಾಯುಷ್ಯ ಬೇಕು? எத்தனை பேருக்கு நன்மை உண்டா இருக்கணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಬೇಕು? தேவன் நமக்கு நன்மையானதை சொல்லி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯನ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರಯೋಜನமானதை சொல்லி கொடுத்திருக்கிறார். ಪ್ರಯೋಜನಕರವಾದನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆசீர்வாதமானதை சொல்லி கொடுத்திருக்கிறார். ಆಶೀರ್ವಾದನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. வந்துரும், நம்ம நேரம் போகிறது. ಸಮಯ ಆಗ್ತಾ ಇದೆ. பாராமல் என்ற அர்த்தம் ಹಿಂದಗೆಯದೆ ಎಂಬ ಅರ್ಥ உனக்குரியதென்று, ನನಗೆಂದು. எது நமக்கு இப்போது பிடிவாதமான ஒரு விஷயம்? ನಮಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವುದು ಹಠವಾದ ವಿಷಯ? நான் இந்த கதை சொன்னேன்ல, இந்த பெண்ணுடைய கதை, நெக்லஸ். ಇದು ಆ ಹುಡುಗಿ ನಕ್ಲೆಸ್ ವಿಚಾರದಲ್ಲಿ அவங்க அப்பா கேக்குறாரு, நீ கழுத்துல அணிந்து கொண்டிருக்கிற அந்த நெக்லஸ் தருவாயான்னு. ಆ ತಂದೆ ಕೇಳಿದ್ರು ಆ ಹುಡುಗಿಗೆ, ನೀನು ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡಿದ್ಯಲ್ಲ ಆ ನಕ್ಲಿಸ್ ನನಗೆ ಕೊಡ್ತೀಯಾ? மகள் சொல்லுகிறா, ಮಗಳು ಹೇಳ್ತಾಳೆ, நோ டாடி, ನಾನು ಕೊಡೋದಿಲ್ಲ. ஐ லவ் யூ so much, ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ, but I cannot give you. ಆದ್ರೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. இது என்னங்க அன்பு? ಇದು ಯಾವುದು ಪ್ರೀತಿ? எத்தனை பேர் ஆண்டவர் நேசிக்கிறவங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ? எத்தனை பேர் என்ன நேசிக்கிறவங்க? ಎಷ್ಟು ಜನ ಪಾಸ್ಟರ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ? ஒருத்தர் கூட இல்லன்றது நல்லா தெரியும். ಒಬ್ಬರು ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ತಿಳ್ಕೊಳ್ತೀನಿ. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் பாஸ்டர் நேசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪಾಸ್ಟರ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ? அதுல கூட 4-5 பேர் தான். ಅದರಲ್ಲೂ 4-5 ಜನ ಅಷ್ಟೇ. இப்போ அன்பு ஏதோ ஒரு காரியத்தை திருப்பி கொடுக்குது. ಪ್ರೀತಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ವಾಪಸ್ ಕೊಡ್ತದೆ. The love is demonstrating. ಅದು ತನ್ನ ಲವ್ ಅದು ಪ್ರಚುರಪಡಿಸ್ತದೆ. எதையாவது ஒன்றை விட்டு கொடுப்பது, ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತದೆ, அல்லது எதாவது ஒன்றை கிஃப்டா கொடுப்பது, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಡುತ್ತದೆ. அதுவே அன்பின் அடையாளம். ಅದುವೇ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಗುರುತು. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ the ಹೇಳ್ತೇನೆ, love as action. ಲವ್ ಅದು ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ, அன்பு கிரியை நடப்பிக்கக்கூடியது. ಆ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೊರಪಡಿಸುತ್ತದೆ. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟರು, ஆகையால் தமது ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். ಆದ್ದರಿಂದ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ அதுதான் ಯೇಸುವನ್ನು ಕೊಟ್ಟರು. அன்பின் வெளிப்பாடு. ಅದೇ ಪ್ರೀತಿಯನ್ನ ಅದು அதுதான் அன்பின் ಹೊರಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿ, கிரியைகள் என்று ಅದೇ சொல்லுகிறோம். ಪ್ರೀತಿಯ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நாம் தேவனை நேசிக்கிறவர்கள். ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು. எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறவங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? நானே தமிழ்ல தான் ஒரு பழமொழி சொல்லுவேன். ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ಒಗಟನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದೆ. ராவெல்லாம் ராமாயணம் கேட்டு ராவணனுக்கு சீதை என்ன வேணும்னா சித்தப்பான்னா. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ರಾಮಾಯಣ ಕೇಳಿ ರಾಮಂಗೂ ಸೀತೆಗೆ ಏನ್ ಸಂಬಂಧ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಚಿಕ್ಕಪ್ಪ கேட்ட கதை என்னன்னே புரியல. ಅವ್ರು ಕೇಳಿದಂತ ಕತೆ ಏನಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனாலதான் பதில் தப்பா இருக்குது. ಅದರಿಂದ ಉತ್ತರ ತಪ್ಪಾಗಿರ್ತದೆ. நான் என்ன கேட்டேன்? ನಾನೇನ್ ಕೇಳ್ದೆ? தேவனை நேசிக்கிறவர்கள் யார்? ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರು ಯಾರಂತ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ. நீங்க மௌனமா இருக்கிறதுனால நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ನೀವು ಮೌನವಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾ ಏನಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. பேதுரு இயேசுவை பார்த்து ஒரு நாள் இப்படி சொன்னார். ಪೇತ್ರು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ, ஆண்டவரே நீர் எங்க போனாலும் நான் அங்க வருவேன். ಯೇಸುವೆ ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ನಾನು ಅಲ್ಲಿ ನಿನ್ ಜೊತೆಗೆ ಬರ್ತೇನೆ ಅಂತ ಪೇತ್ರನು ಹೇಳ್ದ. அன்பின் அடையாளம், ಅದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಗುರುತಾಗಿ, அன்பின் வெளிப்பாடு, ಆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ, ரெவலேஷன், ரிவீல்ட். ಪ್ರಕಟಣೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொன்னாரு, நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, எனக்கு ஒண்ணு இல்லைன்னாரு. ನರಿಗಳಿಗೋ ಗುಹೆಗಳಿದೆ, ಗುದ್ದುಗಳಿವೆ, ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಗೂಡುಗಳಿವೆ, ನನಗಾದ್ರೆ ಏನು ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நான் என்ன கற்பனை பண்றேன்? ನಾನೆಂತ ಕಲ್ಪನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஏன் இப்படி சொன்னார் ஆண்டவர்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು? பரலோகம் அவருடையது, ಪರಲೋಕ ಆತನದು, பூமಿ அவருடையது, ಭೂಮಿ ಆತನದು, எல்லாம் அவரு படைச்சது. ಎಲ್ಲ ಆತನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು. நீங்களும் நானும் அவருடையவர்கள். ನೀವು ನಾವು ಆತನ, அவர் சொன்னா ஆகும். ಆತರ ಅವ್ರು ಹೇಳಿದ வீட்டில் ಅನೇಕ வாசஸ்தலம்னாரு. ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ இதெல்லாம் ಬಿಡಾರಗಳಿವೆ. சொன்னவரு ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದವನು எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஏன் சொன்னாரு? ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು? ரெண்டு விதத்துல புரிஞ்சுக்கலாம். ಎರಡು ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು. எல்லாம் இருந்தும் கூட ಎಲ್ಲ ಇದ್ದು ಸಹ ஒண்ணுமே இல்லாதவராய் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. இரண்டாவது என்னன்னா, ಎರಡನೇದೇನಂದ್ರೆ, என்னை நீ உண்மையா நேசித்தானா ನೀ ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಿಯೂ ಪ್ರೀತಿಸುವುದಾದ್ರೆ எந்த சூழ்நிலையிலும் நீ என் பின்னாடி வருவ. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀಯ. இது ஆண்டவருக்கு தெரியும். ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. இவன் என்ன பண்ண போறான்னு பார்த்தாரு. ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುದು. எனக்கு என்ன கிடையாது, ನನಗೇನಿಲ್ಲ, ஒண்ணு இல்லைன்னாரு. ಏನು ಇಲ್ಲ. அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும். ಆತನ ನಂತರ ಏನ್ ಹೇಳಿದ ನಂತರ அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே என் ஜீவனையும் உமக்கு கொடுப்பேன். ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ.
இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, சேவல் 3 முறை கூவறதுக்கு முன்னாடி, 1 முறை கூவறதுக்கு முன்னாடியா 3 முறை கூவறதுக்கு முன்னாடியா? ಕೋಳಿಯು 3 ಸಾರಿ ಕೂಗುವುದಕ್ಕಿಂತ என்ன ಮುಂಚಿತವಾಗಿ நீ 3 முறை மறுதளிச்சிடுவேன்னா ನೀನ್ ನನ್ನ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. தெரியாது, தெரியாது, மறுதளிச்சிடுவேன். ಅದನ್ನ ಹಿಂತೆಗಿತೇನೆ, ಹಿಂಜಾರ್ತೇನೆ ಅಂತ. இப்ப என்ன அர்த்தங்க? ಇದರ ಅರ್ಥ ಏನು? ஏன்னா ஜீவனுக்கு பயந்தவர். ಆ ಜೀವಕ್ಕೆ ಭಯಪಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ. ஆனா அதே பேதுரு, ಅದೇ ಪೇತ್ರನು எப்ப தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, ಯಾವಾಗ ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನೋ, எப்ப தேவனுடைய ஆவினால் பலப்பட்டாரோ, ಯಾವಾಗ ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಿಕೊಂಡನೋ, அப்பொழுது தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருந்தார். ಆಗ ತನ್ನ ಜೀವನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದ. நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருப்போம் என்று சொன்னால், ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಹೊಂದಿರುವಾಗ எதையும் ஆண்டவருக்காக சகித்துக் கொள்ளுவோம். ಯಾವುದನ್ನು ನಾವು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧರಿರ್ತೇವೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. சோ இரண்டாவது முறை தகப்பன் வருகிறார். ಎರಡನೇ ಸಾರಿ ತಂದೆ ಬರ್ತಾನೆ. My dear daughter, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, do you love me அப்படின்னு கேட்டார். ನೀ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ? அந்த மகள் சொன்னார், ಮಗಳು ಹೇಳ್ತಾಳೆ, டாடி, ತಂದೆ, I love you so much. ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ ನಿಜ. அப்ப உடனே அப்பா கேட்டாரு, ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು, அப்படின்னா அவன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் கொடுங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನಕ್ಲಿಸ್ ನನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡು. சொன்னா, no daddy, ಆದ್ರೆ ಕೊಡೋದಿಲ್ಲ, but I love you. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡು. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ಇದಕ್ಕೇನ್ ಅರ್ಥ? நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார், ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀಯ, ஆனால் எதையும் விட்டு கொடுக்க மனமில்லை, ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಕ್ಕೆ எதையும் ಮನಸ್ಸಿಲ್ಲ, கொடுக்க மனமில்லை. ಯಾವುದನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ இப்ப ಮನಸ್ಸಿಲ್ಲ. நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் உங்களுக்கு ನಾನು எல்லாருக்கும். ನಿಮಗೆ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் இது வரைக்கும் அதை வச்சதே இல்ல, ನಾನು ನಿಮಗೆ ಪರೀಕ್ಷೆ ಇಟ್ಟಿದ್ದೇ ಇಲ್ಲ, இப்பதான் வைக்க போறேன். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಈ ಪರೀಕ್ಷೆ ಇಡ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை நேசிக்கிறவங்க எத்தனை பேர்? ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರು ಎಷ್ಟು ಜನ? இப்ப நீங்க மெய்யாவே கை தூக்கணும். ಈಗ ನಿಜವಾಗ್ಲೂ ಕೈ ಎತ್ತಲೇಬೇಕು. அத்தனை பேர் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் இங்க கொண்டு வந்து வைங்கன்னு போறேன். ಎಲ್ಲರ ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿರುವಂತ ಸರಗಳನ್ನ ತಗೊಂಡು ಇಲ್ಲಿ ಇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. இது மிகப்பெரிய டெஸ்ட் இல்ல? ಇದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಪರೀಕ್ಷೆ ಅಲ್ಲ? சிலர் வந்து ரொம்ப லக்கு. ಬಹಳ ಕೆಲವರಿಗೆ ಲಕ್ಕು. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ಯಾಕೆ ಏನು? என் கழுத்துல ஒண்ணும் இல்ல, ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ. ஆனா நீ ஒண்ணு இல்லாம இருக்க கூடாது. ಆದ್ರೆ ನೀನು ಏನು ಇಲ್ಲದವಳಾಗಿ ಇರಬಾರದು. ஒண்ணு இல்லாம இருக்க தேவன் உன்னை அழைக்கவில்லை. ಏನು ಇಲ್ಲದವಳಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனசு வந்துச்சா பாத்தீங்களா? ಮನಸ್ಸು ಬಂತ ನೋಡ್ರಿ. ஆனா எனக்கு வேணாம், ಆದ್ರೆ ನನಗೆ ಬೇಡ, என்ன சரி பண்ண வர்றாரு பாருங்க. ನನ್ನ ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದಾರೆ ನೋಡಿ. Thank you brother. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒப்பு கொடுக்கிற விஷயம். ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತ ವಿಷಯ. நாம் தேவனை நேசித்தால், ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಾಗ உங்க பொண்ணெல்லாம் இப்ப அவருக்கு வேணாம், ನಿಮ್ಮ ಬಂಗಾರ ಆತನಿಗೆ ಬೇಡ, உங்க நெக்லஸ் எல்லாம் அவருக்கு வேணாம். ನಿಮ್ಮ ನೆಕ್ಲೆಸ್ ಆತನಿಗೆ ಬೇಡ. ஆண்டவர் கேட்கிறாரு, ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ, உன் இதயம் தான் எனக்கு வேணும். ನಿನ್ನ ಹೃದಯ ನನಗೆ ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ எதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை நீ ஒப்பு கொடுத்தால், எதை தேவன் உனக்கு தரணும் அதை ஆயத்தமா வச்சிருக்கிறார். ದೇವರಿಗೆ ನೀನ್ ಏನ್ ಕೊಡಬೇಕೋ ಅದನ್ನ ನೀನು ಕೊಡುವಾಗ ನಿನಗೆ ಏನ್ ಕೊಡಬೇಕೋ ದೇವರು ಅದನ್ನ ನಿನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡ್ತಾನೆ. தகப்பன் வந்தாரு, 3ನೇ ಸಾರಿ ತಂದೆ ಬಂದ್ರು, கேட்டாரு, மெய்யாகவே நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்டாரு. ನೀನ್ ನಿಜವಾಗ್ಲೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. அந்த பெண்ணுக்குள்ள கண்ணீர் வந்தது. ಅವಳ ಕಣ್ಣೊಳಗಿಂದ ನೀರು ಬಂತು. தான் நெக்லஸை கழட்டினா, ಅವಳ ಕುತ್ತಿಗೆಯಿಂದ ನಕ್ಲಿಸ್ ಅನ್ನು ಬಿಚ್ಚಿದಳು. அது தகப்பனுடைய கையில கொடுத்து சொன்னாள், ಆ ತಂದೆ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು, I love you so much. ತಂದೆಯೇ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. Hallelujah. Hallelujah. More than the necklace. இந்த நெக்லஸை காட்டிலும் ಆ ನಕ್ಲೆಸ್ ಗಿಂತಲೂ நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. எத்தனை பேர் ஆண்டவரை மெய்யா நேசிக்கிறவர்கள்? ಎಷ್ಟು ಜನ ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರನ್ನ அந்த ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ? மகள் தன் நெக்லஸை தான் விரும்பினதை ಆ ತಗಪ್ಪನುடைய ಕರತ್ತಲೆ ಕೊಡ್ತಿಟ. ಆ ಮಗಳು ತಾನು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದನ್ನ ಆ ಪ್ರೀತಿ ಅಂತ ಇದ್ದಂತ ನಕ್ಲಿಸ್ ಅನ್ನು ತಂದೆ ಕೈಗೆ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಲು. ಅದನ್ನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದು. நாம் எதை நேசிக்கிறோமோ, எதை பிடிவாதம் கொண்டிருக்கிறோமோ, எதிலே நாம நாட்டம் கொண்டிருக்கிறோமோ அதை தேவனுக்கென்று விட்டு கொடுக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில ಆಶೀರ್ವಾದத்தின் ஆரம்பம். ನಾವು ಯಾವುದನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇವೋ, ಯಾವುದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತೇವೋ, ಹಠವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೇವೋ ಅದನ್ನೇ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತದ್ದೇ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ. இப்ப என்ன பண்ணாரு தெரியுங்களா? ಈಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? தன் பாக்கெட்ல கைய விட்டாரு. ತನ್ನ ಒಂದು ಜೋಬೊಳಗೆ ಕೈ ಹಾಕಿದರು. அவர் 3 நாளாக தங்க நெக்லஸ் தன் பாக்கெட்ல வச்சிட்டு, ಆ 3 ದಿನದಿಂದ ತಂದೆಯ ನೆಕ್ಲೆಸ್ ಅನ್ನು ಜೋಬೊಳಗೆ ಇಟ್ಕೊಂಡು, ಮಗಳು ಯಾವಾಗ ತನ್ನ ಮಗಳು அந்த பித்தளை நெக்லஸ் விட்டு கொடுக்க மனம் வருகிறதோ, ಆ ಹಿತ್ತಾಳೆ ನೆಕ್ಲೆಸ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬರ್ತದೋ, என் கரத்திலே ஒப்பு கொடுப்பாளோ, ಅದನ್ನ ಯಾವಾಗ ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾಳೋ இந்த விலை உயர்ந்ததை அவளுக்கு கொடுப்பேன்.
ಆಮೆನ್. ಆಗ ನಿಜವಾದ ಬಂಗಾರವಾಗಿರುವಂತಹ ನೆಕ್ಲೆಸ್ ಅನ್ನು ನಾನು ಅವಳಿಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுவரைக்கும் அது அவரிடத்தில் இருந்தது. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಆ ಬಂಗಾರ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲೇ ಇತ್ತು. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಎದುರು ನೋಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, நாம் தேவையற்ற காரியங்களை விட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வரும் பொழுது, ದೇವರಿಗೆ ಬೇಡವಾದ ಸಂಗತಿಗಳನ್ನು ತೆಗೆದಾಕಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಸಂಗತಿಗಳನ್ನ ಮೀಸಲಾಗಿ ಇಡುವಾಗ மெய்யான ஆசீர்வாதத்தையும் ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನ, சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಮೀಸಲಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನ, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை ವೇದನೆ நமக்கு ಇಲ್ಲದ தருகிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், ಈಗ ಅಬ್ರಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, இந்த காரியத்தை நீ செய்தபடினால், ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಮಾಡಿದರಿಂದ, so there is a demand before the blessing, ದೇವರಿಗೆ ನೀನು ಏನನ್ನ ಮೀಸಲಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀಯೋ, இந்த காரியத்தை செய்தபடினால், ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ, என்ன காரியம்? ಹಿಂದೆಗೆಯದೆ ಹೋದ. ஏக சுகனென்றும் பாராமல், ಒಬ್ಬನೇ ಮಗನೆಂದಾಗಿ ಹಿಂದೆಗೆಯದೆ, ஒரே மகன் என்று பாராமல், ಒಂದೇ ಮಗನೆಂದು ನೀನು ಹಿಂದೆಗೆಯದೆ, தனக்குரியவன் என்று பாராமல், ನನಗೋಸ್ಕರ ಎಂಬುದಾಗಿ ಹಿಂದೆಗೆ, தன்னுடைய சுதந்திரம் என்று பாராமல், ನನ್ನ ಏಕಪುತ್ರನ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸದೆ, தன்னுடைய வருங்கால புத்திரன் என்றும் பாராமல், ನನ್ನ ಭವಿಷ್ಯತ್ತಲ್ಲಿ ತನ್ನ ಮಗನು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸದೆ, தன்னுடைய சந்ததி என்றும் பாராமல், ತನ್ನ ಸಂತತಿ ಎಂದು ನೋಡದೆ, தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಆತನು ವಿಧೇಯನಾದ, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினால, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದರಿಂದ கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த காரியத்தை செய்தபடினால். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಮಾಡಿದ್ದರಿಂದ, ஒரு சின்ன காரியத்தை நாம் நினைக்க வேண்டும், ಒಂದು ಸಣ್ಣ ಕಾರ್ಯ ನೆನೆಸಬೇಕು. எதை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், ಯಾವುದನ್ನ ನಾನು ಗಟ್ಟಿಯಾಗಿ எதை ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ, நான் விட்டு கொடுக்க மனமில்லை, ಯಾವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಕ್ಕೆ அது ಮನಸ್ಸಿಲ್ಲ. நம்முடைய சிந்தையில் இருக்கலாம். ಅದು ನಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது நம்முடைய எண்ணங்களாக இருக்கலாம், ನಮ್ಮ ಒಂದು அது ಆಲೋಚನೆಯಾಗಿರಬಹುದು, நம்முடைய குணாதிசயங்களாக ನಮ್ಮ இருக்கலாம், அல்லது ಗುಣಾತಿಶಯಗಳಾಗಿರಬಹುದು, நாம விரும்புகிற ஒரு காரியமாக ನಾವು இருக்கலாம். ಇಷ್ಟಪಡುವಂತ நீ ಸಂಗತಿಗಳಾಗಿರಬಹುದು. கர்த்தருக்கென்று எதையும் விட்டு கொடுக்க மனப்பக்குவம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯಾವುದನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಮನಸ್ಸು குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண் பக்குவப்படாவிட்டால் குயவனால் பயன்படுத்த முடியாது. ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಜೇಡಿ ಮಣ್ಣು ತನ್ನನ್ನ ಬಗ್ಗಿಸಿ ಕೊಡದೆ ಹೋದ್ರೆ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அது தன் கரத்திலே பக்குவம் அடைவரைக்கும் அதை குயவன் மிதித்துக் கொண்டே இருப்பார். ಅದು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಬಗ್ಗುವವರೆಗೂ ಅದನ್ನ ಕುಂಬಾರನು ತುಳಿಯುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ. அதனால சில வேளையில நீங்க மிதிப்பட்டா ಕೆಲವೊಂದು ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ತುಳಿಯಲ್ಪಟ್ರೆ கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. மிதிப்படுறதுக்கு காரணம் என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ತುಳಿಯಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. சில வேளையில கடினமான சூழ்நிலையில கடந்து போவோம் என்று சொன்னால், ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ தேவன் உங்களை தண்டிக்கிறார் என்பது அர்த்தமல்ல. ದೇವರನ್ನು ದಂಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. சில வேளையில் நாம் ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையை கடந்து போனால், ನಾವು ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗ್ತಿರುವಾಗ அது நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுவது என்ற அர்த்தம் அல்ல. ದೇವರಿಂದ ದಂಡಿಸಲ್ಪಡ್ತಿದ್ದೀರ ಅಂತ ಅರ್ಥ ಅಲ್ಲ. தேவன் உங்களை உருமாற்றம் செய்து ஒரு மேன்மையான காரியத்துக்கு கொண்டு போகிறார் என்பது அர்த்தம். ನಿಮ್ಮನ್ನ ಆತನು ರೂಪಿಸಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஒரு மோசே 80 வருஷம் அவர் அனுபவத்துக்குள்ள போனார் என்றால், ಒಂದು ಮೋಶೆಯು ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಂದು ಅನುಭವದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ தேவன் ಇದ್ದಾನೆ அவனை ಅಂದ್ರೆ குறித்த ஒரு மேலான டாஸ்க் வச்சிருந்தார். ಅವನಿಗೆ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಟಾಸ್ಕ್ ಅನ್ನ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದರು, நோக்கத்தை வச்சிருந்தார், ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು, திட்டத்தை வச்சிருந்தார். ಒಂದು ಗುರಿಯನ್ನು எத்தனை ಇಟ್ಟಿದ್ದರು. பேருக்கு தெரியும் தேவன் உங்களுக்கு குறித்த திட்டம் நோக்கம் வச்சிருக்கிறார்? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕುರಿತ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು? காலங்கள் நேரங்கள் மாறலாம், ಕಾಲಗಳು ಸಮಯಗಳು ಬದಲಾಗಬಹುದು, ஆனால் தேவன் நம்மை குறித்து வச்சிருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் மாறாது. ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಕುರಿತು ಇಟ್ಟಂತ ಉದ್ದೇಶ ಗುರಿ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. கஷ்டங்களும் துன்பங்களும் நெருக்கங்களும் வரலாம், ಕಷ್ಟಗಳು ಇಕ್ಕಟ್ಟು ಬಿಕ್ಕಟ್ಟು ಬರಬಹುದು, அதனால தேவனுடைய திட்டம் மாறாது. ಆದ್ರಿಂದ ದೇವರ ಉದ್ದೇಶ ಗುರಿ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவைகளெல்லாம் நம்மளை உருவாக்கும்படி தேவன் கொடுக்கலாம். ಅದೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அதிலே ಕೊಡ್ತಾನೆ. தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கலாம், ಆ ದೇವರು ಅದರಿಂದ ನಮಗೆ ಒಂದು ಪಾಠವನ್ನು அல்லது ಕಲಿಸಲಿಕ್ಕೆ நம்முடைய ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. சுபாவத்தை மாற்றும்படியா தேவன் அனுமதிக்கலாம். ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಆ ಶಿಕ್ಷಣ அழைத்த ಕೊಡ್ತಾನೆ. ஆண்டவர் 25 வருஷம் காத்திருந்தார். ಕರೆದ ದೇವರನಿಗೋಸ್ಕರ ಆತನ 25 ವರ್ಷ அவருடைய ಕಾದಿದ್ದನು. விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ಆತನ ನಂಬಿಕೆ ಶೋಧಿಸಲ್ಪಡ್ತು. ஆமென். ಆಮೇನ್. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்தபடினால் ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಮಾಡಿದ್ದರಿಂದ உன்னை என்ன பண்ணுவேன்? ಇಂದಿನ ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೇ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல, ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರದ ಹಾಗೆ,
பூமியின் மணலை போல பெருக ಸಮುದ್ರ பண்ணுவார். ತೀರದ ಮರಳಿನ ಹಾಗೆ. நான் அதை இப்படியாக புரிந்து கொள்ளுகிறேன். ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ. இந்த நட்சத்திரம் என்பது மிக அழகு உள்ளது. ಈ ನಕ್ಷತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುದಾದ್ರೆ ಅದು ಅಂದವಾದುದು. நீங்கள் அதை இரவிலே பார்க்கும் பொழுது அது மிகவும் ஜொலித்து கொண்டிருக்கும். ಅದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದು ಬಹಳ அது ಹೊಳಿತಾ ஒரு ಇರ್ತದೆ. பிளசன்ட் ஆனது. ಅದು ಒಂದು ನೋಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತದೆ. ஆமென். அவைகளெல்லாம் தேவனை துதிக்கிறதாக வேதத்துல வாசிக்கிறோம். ಅವೆಲ್ಲವೂ ಸ್ತುತಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ தேவன் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சந்ததியை பிரகாசிக்க பண்ணுவார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க ಒಂದು பண்ணுவார். ನಕ್ಷತ್ರದ ಹಾಗೆ ಆತನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ இந்த பூமி ಮಾಡುತ್ತಾನೆ. எதற்குரியதாக இருக்கிறது? ಈ ಭೂಮಿ ಯಾವುದನ್ನ இந்த ಕುರಿತಾಗಿರುತ್ತದೆ? பூமியிலிருந்து நமக்கு பலனை தேவன் உண்டாக்கி ಈ இருக்கிறார். ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம எதையும் உருவாக்கவில்லை. ನಾವು ಯಾವುದನ್ನು ರೂಪಿಸಲಿಲ್ಲ. தேவன் உருவாக்கினதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. அல்லது தேவன் கொடுத்ததை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ಅಲ್ಲ, ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು சோ ಕೆಡಿಸ್ತಾ இந்த ಇದ್ದೇವೆ. வானமும் பூமியும் தேவன் மனிதனுக்கென்று கொடுத்த ಈ ஆசீர்வாதம். ಭೂಮಿ ಆಕಾಶ ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ದೇವರು சோ ಕೊಟ್ಟಿದ್ದು. பூமி நன்மையை விளைவிக்கிறது. ಭೂಮಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ದೇವರು ஒரு ಹೇಳ್ತಾನೆ, பூமி நன்மையை விளைவிப்பதை போல, ಒಂದು ಭೂಮಿ ನಮಗೆ ஒரு ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡುವ மண்ணிலிருந்து ರೀತಿ நன்மை உருவாவது போல, ದೇವರಿಂದ ಒಳ್ಳೆಯದು ಬರುವ ಹಾಗೆ ஒரு சந்ததியிலிருந்து தேவன் நன்மை உண்டாக்குவார். ನಿನ್ನ ಸಂತತಿಯಿಂದ ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ஒரு ತರ್ತಾನೆ. சந்ததியிலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை ನಿನ್ನ உண்டாக்குவார். ಸಂತತಿಯಿಂದ ದೇವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು உனக்குள்ள ತರ್ತಾನೆ. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನೊಳಗೆ ಆ ಸಂತತಿ எத்தனை ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பேர் நம்புறவங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? நன்றி மட்டும் தான் சொல்லணும். ಕೃತಜ್ಞತೆ ಮಾತ್ರ ಹೇಳಬೇಕು. நன்றி மட்டும் சொல்லணும். ಕೃತಜ್ಞತೆ என்னை ಮಾತ್ರ ಹೇಳಬೇಕು. ஆசீர்வத்துக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಕ್ಕೆ ವಂದನೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசி வசனம் ಕೊನೆಯ ವಚನ 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆமென். ಆಮೆನ್. என்ன சொல்றாரு? நீ என் பேச்சை கேட்டதினாலே, ஆ? நீ என் வார்த்தை கேட்டதினாலே, நீ என் சொல் கேட்டு. நீ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ. ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲೂ ಹೋಯ್ತು? அண்டான் குண்டான்ல இருந்து வருமா? ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದ? எங்கிருந்து எங்க வருது? ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? என் சொல்லை கேட்டபடினால, ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ದರಿಂದ, என் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தபடினால, ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ವಿಧೇಯನಾದದರಿಂದ, என் சொல்லை நீ விசுவாசித்தபடினால, ನನ್ನ ಮಾತನ್ನ ಮೇಲೆ என் ನೀ ನಂಬಿಕೆ சொல்லை ಇಟ್ಟದರಿಂದ, கேட்டு நீ ஒப்பு கொடுத்தபடினால, ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನೀ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದೆ. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆசீர்வாதம் வெறும் வார்த்தையில் இல்ல, ಆಶೀರ್ವಾದ ಬರೀ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ, 3 காரியத்தில் அடங்கி இருக்கிறது. 3 ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅದು ಅಡಗಿದೆ. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ಅಬ್ರಾಮನ ಕುರಿತು ದೇವರು ಸಾಕ್ಷಿ என் ಕೊಡುತ್ತಾನೆ. சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தபடி, ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನೀವು ವಿಧೇಯರಾದದರಿಂದ, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗುವಾಗ, அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ನಿನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, அவருடைய வார்த்தை கேட்டு அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ನಿನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ, ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಸಕಲ ಜನಾಂಗಗಳು என் ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ತನ್ನ ನಾಣೆ ಇಟ್ಟು ಆತನು ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ. சாதாரணமா சொல்லல, ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ, நம்ம சொல்ற மாதிரி சொல்றாரு. ನಾವು ಹೇಳ್ದ ಹಾಗೆ ಹೇಳ್ತಾನೆ. சத்தியமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ನಿನ್ನ அவர் ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. மேலே சத்தியம் பண்ணிக்கிறார். ಆತನ ಮೇಲೆ ಆತನು ಆಣೆ ಇಟ್ಟು நாம் ಹೇಳಿದನು. இந்த 3 காரியத்தை செய்ய ஆயத்தமா இருந்தார். ನಾವು ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಾಗಿರುವುದಾದ್ರೆ 2026ஆம் வருஷம் 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ நன்மையை காணாமல் போக மாட்டோம். ನಾವು ಉತ್ತಮವಾದನ್ನ ಕಾಣದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, நன்மையை பெறாமல் போக மாட்டோம். ಉತ್ತಮವಾದನ್ನ ನೋಡದೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ கர்த்தர் ಹೋಗೋದಿಲ್ಲ. சொல்லுகிறார், ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಾನೆ, கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ನೀನು ஆசீர்வதிப்பார். ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7 விதமான ஆசீர்வாதத்தை நான் வேதத்துல வச்சிருக்கிறோம். 7 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ அதெல்லாம் இப்ப சொல்ல ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நேரம் இல்ல. ಅದೆಲ್ಲ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಂಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ஒன்றை மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ, நீ என்னுடையவன், ನೀ ನನ್ನ ಒಡೆಯನು, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நாம் எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. ನಾವು ಹೊಸಬರಲ್ಲ, நாம் அவருடைய ஜனங்கள். ನಾವು ಆತನ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ಆತನು ಅಂಗೈಯಲ್ಲಿ
ಚಿತ್ರಿಸಿದ್ದಾನೆ. கையிலிருந்து பறிக்க ஒருவனும் முடியாது. ನನ್ನ ಕೈಯಿಂದ ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳೋದು அவர் ಆಗುವುದಿಲ್ಲ. உள்ளங்கையில நாம் இருக்கிறபடினால ಆತನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ನಾವಿರುವುದರಿಂದ அவர் நம்மை காண்கிற தேவனா ಆತ இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕಾಣುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பார்த்து கொள்ளுகிற தேவனா ಆತ இருக்கிறார். ನೋಡಿಕೊಳ್ಳುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. விசாரிக்கிற தேவனா ಆತನು இருக்கிறார். ವಿಚಾರಿಸುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆசீர்வதிக்கிற தேவனா ಆತನು இருக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸುವ அதனால்தான் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் அழைத்தார், ಆದ್ದರಿಂದ ಅಬ್ರಾಮನನ್ನು யெகோவா ಕರೆದನು. ஈரே. ಯೆಹೋವ ಈರೆ. அவர் பார்த்துக் கொள்ளுவார். ಆತನೇ ಎಲ್ಲವನ್ನು அவர் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நமக்குள் வாசமா இருப்பதினால ಆತ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದರಿಂದ எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು நம்மளை ஆசீர்வதிப்பார். ನಮ್ಮನ್ನು அவருடைய ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கரத்திலே நாம் அடங்குவோம். ಆತನ ಕರದಲ್ಲಿ ನಾವು ತಗ್ಗಿಸಿ அவருடைய ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கரத்திலே நாம் பக்குவப்படுவோம். ಆತನ ಕರದಲ್ಲಿ ನಾವು ಪಕ್ವ நம்மை ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಆಮೆನ್.